இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளாவே எனக்கு உடம்புக்கு சரியில்லை. பார்த்தேன்னா ஒரே கழுத்து வலி, முதுகு வலி, நல்லா உடம்புல சத்தமா கிட்ட வச்சு சொல்லுங்க. வாய் கிட்ட மொபைல் வச்சு சொல்லுங்க. என்ன உடம்புல இருக்குதுன்னே தெரியல. பார்த்தா ஒரே பாரமா இருந்துச்சு. ஏசப்பா என்னங்கப்பா இப்படி இருக்குது எனக்குன்ட்டு ஒரே கவலை. பார்த்தேன், ஏசப்பா எனக்கு நீங்க தான்ப்பா, உங்கள விட்டா எனக்கு வேற யாருமே இல்லப்பா. எனக்கு சுகத்தையும் பலத்தையும் நீங்க தான்ப்பா குடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்பா எப்பப்ப என்ன தண்ணி எடுத்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஜெபம் பண்ணிட்டு அதையே தேய்ச்சுக்கிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கே போகவே இல்ல. அப்படியே இருந்தேன். அப்ப அம்மாவும், ஐயாவும் பரமக்குடி பெரியருக்கு வருவதா இருந்தாங்க. அந்த டயத்துல நம்ம எப்படியாவது போயிரணும், அவங்கள போய் பாத்துறணும் அப்படின்ட்டு ஒரே வாந்தியா இருந்தேன். அந்த சனிக்கிழமை வர்றாக, வெள்ளிக்கிழமை நைட்டு எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து வீடு மாமா. அவரு அந்த நைட்டு 8 மணிக்கு இறந்துட்டாரு. எனக்கு ஒரே குழப்பம். "ஏசப்பா என்னங்கப்பா இன்னைக்கு இப்படி ஆயிருச்சே! நான் காலையில எப்படியாவது போயிறணும்ப்பா. நான் போய் பாத்துறேன்ப்பா. இந்த ஜெபத்துல போய் நான் கலந்துக்கிறேன்ப்பா. அந்த பிரேயர்ல நான் அட்டெண்ட் பண்ணிறேன்ப்பான்னு" சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு, "உங்களோட சித்தப்படி என்னை நடத்துங்கப்பா. எப்படி நான் போய் ஆகணும்னு" சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். காலையில எந்திரிச்சு வேலையில பாத்துட்டு கிளம்பணும்னு பார்த்தா, எங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த பாதையில தான் நடந்து போகணும். ஒரே சேர் போட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. "எப்படி போறது ஏசப்பா? இப்படி வழி நடத்துறீங்களப்பா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், கிளம்பி அந்த அக்கா லட்சுமி அக்கா வந்துட்டாக. "என்னப்பா போகணுமேப்பா இப்படி இருக்கு" அப்படின்ட்டு. "எப்படியாவது போயிருவோம்க்கா, நீங்க வாங்கக்கா கிளம்பி" அப்படின்ட்டு போயிட்டோம். வந்து பிரேயர்ல போய் அங்க இருந்தோம். இந்த அம்மாவும் ஐயாவும் வந்துட்டாக. வந்த பிறகு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே கேட்கவே முடியல. அந்த இடத்துல இருக்கவே முடியல. என்னென்னமோ பண்ணுது. "ஏசப்பா என்னங்கப்பா வசனத்த கேட்கவே முடியலையே! நமக்கு என்னென்னமோ பண்ணுதே!" அப்படின்ட்டு எப்படா முடியும்? நம்ம போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சோனே நான் தான் ஆளா போனேன். போயிட்டு அம்மாட்ட சொன்னேன். அம்மாட்ட சொன்னோனே தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுனாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாக. இருக்கையிலே எனக்கு அப்படியே என்னன்னே தெரியல. அந்த இடத்திலேயே எனக்கு வந்து அற்புதமா எனக்கு ஏசப்பா எனக்கு வழி நடத்தி எனக்கு நல்ல சுகத்த குடுத்தாங்க. என்ன நல்லா கலகலன்னு உடம்பு வந்துருச்சு. தலைவலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாமே எனக்கு போயிருச்சு. இப்ப நான் நல்ல சுகத்தோட, பெலத்தோட இருக்கிறேன். ஏசப்பா எனக்கு வழி நடத்துனாரு. திரும்ப வரும்போதும் எங்களுக்கு வந்து பரமக்குடிக்கு வந்து பரமக்குடியிலிருந்து எங்க ஊருக்கு வரணும். இளையாங்குடிக்கு வந்து அப்புறம் எங்க ஊருக்கு வரணும். வரும்போது பஸ் எங்களுக்கு தோதா வந்து நிக்கிறேன் எங்களுக்கு பஸ் கிடைச்சிருச்சு. வந்து பார்த்தா, ஆனா அம்மாவும் ஐயாட்டயும் பேச முடியல எங்களுக்கு. இருந்து பார்த்தும் பேச முடியல. வந்துட்டோம் நாங்க. கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்த சுகத்தையும் பலத்தையும் நான் நல்லா இருக்கிறேன் இப்ப. நல்லா பெலம்லாம் நல்லா கால் வைக்கலாம் நல்லா சுகத்த குடுத்து எனக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். எனக்கு சுகம் கொடுத்த தேவான தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென்.